வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஆப்பம் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். ரொம்பவே ஈஸியாக நான் ஆப்பம் ரெசிபி வீட்டில் தயார் பண்ணியிருக்கோம். ஆனால் இதுக்கு முன்ன நாளே நம்ம ரெடி பண்ணோம் இந்த மாவெல்லாம். இந்த ஆப்பம் வந்து நான் வெஜிடபிள் ஸ்டியூ தேங்காய் பாலோடு சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே பிரமாதமான ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னோட செய்முறை பார்த்துக்கலாம். நான் காஃபி டம்ளர் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேங்க. எங்கள் வீட்டில் காஃபி டம்ளர் மெஷர்மெண்ட் வந்து 125 கிராம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து புழுங்கலரிசி எடுத்திருக்கேன், இட்லி ரைஸ். இந்த புழுங்கலரிசி வந்து 1.5 கிளாஸு ஃபஸ்ட்டு அளந்து சேர்த்துக்கலாம். சேலம் குசுலக்கின்னு சொல்கிறாங்க இங்கே பெங்களூரில். சேலம் இட்லி ரைஸுன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அந்த சேலம் ரைஸு தான் நான் ஃபஸ்ட்டு அளந்திருக்கேன். 1.5 கிளாஸ் தேவைப்படும். அடுத்து வந்து பச்சரிசி, நம்ம ரெகுலராக வீட்டில் எந்த சாதம் வடிக்குவோமோ அந்த பச்சரிசி, அதுவும் 1.5 கிளாஸு. இது வந்து கொல்லம் ரைஸ் நான் யூஸ் பண்ணுறது. புல்லட் ரைஸ் கிடைக்கிறது, கொல்லம் ரைஸ், நெல்லூர் ரைஸ், ராய்ச்சூர் ரைஸ், இங்கே நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கிறது பச்சரிசி. ஸோ நாங்கள் வந்து கொல்லம் ரைஸ் யூஸ் பண்ணுறோம். அது 1.5 கிளாஸு அளந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து, இப்போ அடுத்து வந்து உளுந்து. இந்த உளுந்து மேலே அந்த தோலெல்லாம் நீக்கி நல்லா குண்டு உளுந்து யூஸ் பண்ணுவோம் நாங்கள் இட்லிக்கு தோசைக்கு. அந்த உளுந்து தான். நீங்கள் வந்து உடைச்ச உளுந்து கூட யூஸ் பண்ணலாம். 1/2 கிளாஸ் உளுந்து நான் சேர்த்துக்க போகிறேன். உளுந்து சேர்த்தாச்சு. நான் டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ண போகிறதில்ல, டீஸ்பூன் யூஸ் பண்ண போகிறேன். டீஸ்பூன் மெஷரில் 1/4 டீஸ்பூனு வெந்தயம் சேர்த்துக்க போகிறேன். நிறைய பேருக்கு இந்த டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன் ரொம்ப கன்ஃபியூஷன். அதுக்கு தான் நான் காமிச்சிட்ருக்கேன். நான் டீஸ்பூன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், டேபிள் ஸ்பூன் இல்லைன்னு. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கினேன். எல்லாமே ஒன்றா சேர்த்தாச்சு. 3 முறை நல்லா கழுவிடுங்க. ஏன்னா ஒரு வாட்டிக்கு உளுந்தில் சுண்ணாம்பு இருக்கும், அரிசியில் சுண்ணாம்பு இருக்கும். ஸோ அது கழுவுறது நல்லது. கழுவி நம்ம வந்து 3 முறை கழுவிட்டு தண்ணி நல்லா கிளியராக வரணும். அது வரைக்கும் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து மூடி போட்டு 4 மணி நேரம், 4லேருந்து 6 மணி நேரம் ஊற வைக்கணும். 6 மணி நேரம் நாங்கள் ஊற வச்சோம். ஊற வச்சு திருப்பியும் இதை கழுவி ஒரு 2 முறை நல்லா கழுவி அந்த எக்ஸஸ் தண்ணியெல்லாம் வடிகட்டி நம்ம வெறும் அந்த அரிசி, ஊறின அரிசியும் உளுந்தும் எடுத்து அலக்க நம்ம அரைக்க போகிறோம். ஒரு வாட்டிக்கு தண்ணி சில டைமில் குழப்பாக இருக்கும். அதனால தான் 2 முறை இன்னொரு வாட்டி நல்லா அலசுறது நல்லது. இப்போ அரிசி இருத்து வச்சுருக்கேன். அலசி சாதம், நான் எந்த கிளாஸில் நான் அந்த அரிசி உளுந்தெல்லாம் அளந்தனோ அதே கிளாஸில் 2 கிளாஸு சாதம் நம்ம அளந்து மிக்சியில் சேர்த்துக்கணும். சேர்த்து தண்ணியே சேர்க்காம விழுதாக அரைச்சிக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வழுவழுப்பாக இந்த சாதம் அரைச்சிருக்கோம். இந்த அரிசி கூட எடுத்து வச்சுருக்கோம். இந்த அரிசி வந்து சேர்த்துக்கிறேன். நான் உளுந்த அரிசி சாதம் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டேன். இந்த சாதமும் அரிசி உளுந்து எல்லாம் நல்லா மையாக அரைச்சிருக்கேன். ரொம்பவே சாஃப்டாக சில்கியாக வந்திருக்கு மாவு. இது இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம், ஏன்னா இது பொங்க விடணும். அதே மாதிரி 3 ஈடு அந்த அரிசி எடுத்து வச்சுருக்கிறது அந்த மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாகில் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருப்பேன். ப்ளாகை விசிட் பண்ணி நீங்கள் இந்த ரெசிபி அங்கே படிச்சுக்கலாம், புக் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 ஈடு இந்த மாவு சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. 2 பாகமாக பிரித்து 2 பவுலில் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த சூப் பவுலில் தான் நான் தண்ணி அளந்தேன். 1.5 கப் அந்த சூப் பவுலில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி அளந்து நான் மாவு அரைச்சிருக்கேன்.
இப்போ மாவில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து இது புளிக்க விடணும். மூடி போட்டு புளிக்க வைக்கலாம். ஒரு மாவு வந்து நான் அளந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். ஏன்னா அது இன்னொரு நாள் நம்ம வந்து பொங்க விட்டு நம்ம ஆப்பம் தயார் பண்ண போகிறோம். இப்போ ஒரே ஒரு ஈடு மாவு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும்தான் மறுநாளைக்கு நான் செய்ய போகிறேன். ஸோ இப்போ இது நைட்டு வந்து நல்லா பொங்குறதுக்கு விட்டுட்டேன். மறுநாள் பார்த்திங்கன்னா இந்த நல்லா பொங்கியிருக்கு, பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஆப்பம் வந்து மாவு டபுள் ஆகிருக்கு. இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்க்கணும், தேங்காய் பால் சேர்க்கணும். தேங்காய் பால் 1/2 கிளாஸ் சேர்த்துருக்கேன். அந்த காஃபி டம்ளர் அளவே 1/2 கிளாஸ் பால் சேர்த்துருக்கேன். சர்க்கரை 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சோடா உப்பு ஒரு சிட்டிக்காலோ சேர்த்துருக்கேன். உப்பு செக் பண்ணி உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து நான் வந்து தண்ணி சுத்தமாக சேர்க்கவே இல்லை. இந்த மாவில் இருக்கிற தண்ணியே போதும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வைக்க போகிறேன். ஆப்பசட்டியை மிதமான தீயில காய வச்சுட்டேன். இந்த ஆப்பசட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 1/2 பீஸ் வெங்காயம் வச்சு நல்லா தேய்ச்சங்க. அது நான்ஸ்டிக் மாதிரி ஆகிடும். அப்போ நம்மளுக்கு ஆப்பம் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நான் அலுமினியம் கடாய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஆப்பம் எப்போவுமே ஒட்டும். 2வது 3வது ஆப்பத்துலேருந்து தான் அது ஈஸியாக வரும். நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வெங்காயத்தை நல்லா தேய்ச்சிருக்கேன். அது மனம் கூட கூடும் வெங்காயம் நம்ம தேய்ச்சோம்னா. இப்போ இந்த மாவு நல்லா ஊறி இருக்குது. இன்னொரு முறை நல்லா கலந்துடுங்க. மாவு ரெடியாக இருக்குது. நல்லா அடித்து மாவை கலந்துருக்கேன். ஆப்பசட்டியில் ஒரு 2 கரண்டி சேர்த்துருக்கேன். இந்த கடாயை நல்லா திருப்பி அப்போ நம்ம வந்து ரவுண்டாக தயார் பண்ணிக்கணும். ஒரு 2 சொட்டு நீங்கள் எண்ணெய் விடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆப்பம் ஒட்டவே ஒட்டும். அது ஃபஸ்ட் ஆப்பம் 2வது ஆப்பம் ஒட்டும். 3வது ஆப்பத்துலேருந்து தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பம் வந்து ஃபஸ்ட் ஆப்பம் ரெடி ஆகிருக்கு. நிதானமாக கரண்டி வச்சு அந்த ஆப்பத்தை நீக்கி நம்ம வந்து சர்வ் பண்ணிட வேண்டியது தான். எவ்வளோ புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள். நல்ல ஓட்ட ஓட்டையாக வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஆப்பம் ரெடி. இதே மாதிரி 2வது ஆப்பமும் தயார் பண்ணுறேன். என்னை ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக், சோஷியல் மீடியா அண்ட் இந்த சேம் ரெசிபி இங்கிலீஷ்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் வீடியோவோட சேனல் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ 2வது ஆப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் எப்படி சீசன் பண்ணியிருக்கேன் பேனுன்னு கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயத்தை தேய்ச்சி 2வது ஆப்பம் சுடுறேன். எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பம் வந்து நான்ஸ்டிக் மாதிரி ஆகிடும். நான் இது வந்து அலுமினியம் கடாய் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி தயார் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 சொட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். ஆப்பத்தை ஊற்றி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டு ஹை ஃப்ளேமில். இது வந்து நல்லா மொறுன்னு வந்திருக்கு. சென்டரில் வந்து புசு புசுன்னு இருக்குது. இப்போ வந்து இந்த ஆப்பம் ரெடி ஆகிருக்குங்க. கிறிஸ்பியாக வந்திருக்கு. கரண்டியால் ஸ்லோவாக அந்த சைட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி இந்த ஆப்பத்தை டீமோல்ட் பண்ணி இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். எவ்வளோ புசு புசுன்னு நல்லா வந்துருக்கு பாருங்கள். இது வந்து நான் வெஜிடபிள் ஸ்டியூ அண்ட் தேங்காய் பாலோடு சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அருமையாக வந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸு, என்னோடய சோஷியல் மீடியா, இங்கிலீஷ் சேனலோட லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அடுத்த ரெசிபி வந்து வெஜிடபிள் ஸ்டியூ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு பர்சனல் ப்ரிஃபரன்ஸு ஆப்பத்தில் கொஞ்சமாக சர்க்கரை தூவி அந்த தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா தான் எனக்கு நிம்மதி. ஸோ வந்து அதுவும் சர்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்பவே அருமையாக வந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.